So yesterday வந்து I taught till limiting reagent, right? உங்களுக்கு சில questions-லாம் நான் solve பண்ண சொன்னேன். 1.2 முடிங்களா? Calculate the mass percent of different elements of sodium sulfate முடிங்களா? யாருக்காவது அதை நான் போட்டு காமிக்கணுமா? சொல்லுங்க. I have a doubt அப்படின்னா யாருக்காவது சொல்லணுமா அத? No. Guys எல்லாம் போட்டிருக்கீங்களா? தேவஸ்ரீ, கோகுலபிரியா எல்லாம் போட்டுட்டீங்களாமா? Okay. So 1.2 முடிஞ்சது. இப்போ 1.3 இருக்கு இல்லையா? அத ஹோம்வொர்க்கும் போடலாம், இதுவும் போடலாம். நான் இப்போ 1.3 சொல்லிடுறேன். 1.3 என்னன்னா அதே போல எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ? அயன் வந்து பாத்தீங்கன்னா 9.9, அதே போல வந்து ஆக்சிஜன் டயோக்சிஜன், ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா 30.01 ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா நாம எப்படி எழுதிக்கலாம்? யூ கேன் ரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்ல போட்டுக்கலாமா? ஓகேவா? சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து 59.9 கிராம்ஸ், 59.9 கிராம்ஸ், அதே போல வந்து இது 30.01 கிராம்ஸ். சோ இந்த மாதிரி இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுல இருந்து வந்து நம்ம மோல் கண்டுபிடிக்கணுமா? நேத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா போட்ட ஞாபகம் இருக்கா? சோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் வந்து பாத்தீங்கன்னா 59.5 given mass. மோலார் மாஸ் என்ன அப்படின்னா ப்ராபபிலி இது உங்களுக்கு கொடுத்துருவாங்க 35.85. இதான் வந்து பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் அயன். சோ டோன்ட் வரி, இது கொடுத்துருவாங்க உனக்கு. given mass क्वेश्चनல இருக்கு, மோலார் மாஸ் ப்ராபபிலி கொடுத்துருவாங்க. சரியா? சோ அப்ப இது ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து அரௌண்ட் 1.5 வரும். இது வந்து மோல்ஸ் ஆஃப் யுவர் அயன். இதே போல ஆப்ஷனுக்கு போடுறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சோ இது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா given mass என்ன கொடுத்திருக்காங்க 30.1. சோ அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் என்ன வரும்? ஆக்சிஜனுக்கு 16 வருமா? எஸ் 16 வருமா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. சோ அப்போ 16 நீங்க ரெண்டே போட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா this will be around 1.88. சோ இங்க பாரு, இப்ப இது ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கா? நீ சிம்பிள் ரேஷியோ கொண்டு வரணுமா? இது ரெண்டுலயுமே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா எது சின்ன நம்பரோ அதால வந்து டிவைட் பண்ணணும். சோ 1.25 டிவைடட் பை 1.25 1 வரும். சோ 1.85 டிவைடட் பை 1.25 என்னமா வரும்? இங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 1.85 டிவைடட் பை 1.25 என்ன வரும்? Ma'am, 1.5. 1.5. 1.5. அப்போ அயன் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 1.5 வருதா? உனக்கு 0.5ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ மாலிகுலர் ஃபார்முலாவோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவோ எழுதக்கூடாது. சோ அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இத வந்து நீ ரவுண்ட், இந்த ஃபிகரை வந்து நீ ரவுண்டா வந்து எடுத்துக்கணும். சோ அப்போ இந்த ரெண்டு டேர்மே நீ இன்டூ 2 பண்ணிக்கலாமா? இதை இன்டூ 2, இதை இன்டூ 2. ஏன்னா இதை இன்டூ 1 பண்ணா அதே நம்பர் தான் வரும். சோ இதை இன்டூ 2 பண்ணா 2, இதை இன்டூ 2 பண்ணா 3. அப்ப Fe2O. So this is the empirical formula for your iron and oxygen. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சொல்லுமா. Number of moles of iron ல வந்துட்டு 1.25 ஏன் மேம் மறுபடியும் 1.25 ஆல டிவைட் பண்றோம்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு நம்பரையும் மோல்ஸ் ஆஃப் அயன் வந்து 1.25, மோல்ஸ் ஆஃப் வந்து 1.88. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எம்பிரிக்கல் ஃபார்முலால கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ எது ஸ்மால் நம்பரோ அந்த ஸ்மால் நம்பரை வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணி நம்ம சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோக்கு கொண்டு வரணுமா? தட் இஸ் தி ரீசன். புரியுதா? எப்பவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் அயன் வந்து 1.25, அதே போல ஆக்சிஜன் வந்து 1.88 இந்த மாதிரி எழுதக்கூடாது. சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோக்கு எழுதுறதுனால தான் இது ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதால இது ரெண்டையும் நாம வந்து டிவைட் பண்ணும். புரியுதா? ஓகே. சோ இது வந்து நம்ம ஒரு ப்ரீரா ஒரு சம் போட்டோம் இல்லையா? அதுலயும் நம்ம பண்ணிப்போம். நீங்க வேணா பாருங்க. எல்லாமே வந்து 4 2 2ன்னு இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம 2 ஆல டிவைட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா ஹரிணி? நேத்து போட்ட சம்ல ஹரிணி தானே டவுட் கேக்குறது? ஆமா மேம். சோ அதே மாதிரிதான் இதுலயும். ஓகேவா? ஓகே மேம். சோ இந்த சம் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 1.3 ஏதாவது டவுட் இருக்கா? Ma'am. சொல்லுப்பா. Ma'am, you could explain once more. Yeah. Who is this? Sujana. Okay. Sujana, I'll explain. Okay. So now நம்ம next எடுங்க. Okay. இன்னொரு தடவை explain பண்ண சொன்னல. So நேத்து வந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்ல சுஜன், ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. Simple whole number ratio. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டோட பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி உன்னோட என்சிஆர்டி புக்ல எக்ஸசைஸ் 1.3 சம்ல அயனோட பெர்சன்டேஜும் ஆக்சிஜனோட பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அதை அப்படியே வந்து நான் கிராம்ஸ்க்கு எழுதிட்டு மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது given mass of your iron by molar mass வந்து 55.85. சோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு அயனோட மோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.25 கிடைச்சது. ஓகேவா? அதே போல ஆக்சிஜனுக்கு பாரு, ஆக்சிஜனோட வந்து பாத்தீங்கன்னா 30.1 கிராம்ஸ் இருக்கா? சோ தட் இஸ் யுவர் given mass by molar mass of oxygen 16. சோ போடும்போது 1.88 கிடைச்சது. இப்ப நம்ம சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ கொண்டு வரனால இது ரெண்டுலயுமே எது லீஸ்ட் நம்பரோ அந்த லீஸ்ட் நம்பரால ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கணும். சோ அப்ப இதையும் 1.25 இதையும் 1.25 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைச்சதுன்னா 1.25 டிவைடட் பை 1.25 1. சோ இது 1.88 டிவைடட் பை 1.25 போட்டேன்னா 1.5.
சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அயன் வந்து 1 கிடைச்சது, அதே போல ஆக்சிஜன் 1.5 கிடைச்சதா. ஆனா நம்மளுக்கு எப்பவுமே வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல இருக்கக்கூடாது. சோ அதனால இது ரெண்டையுமே வந்து இதையும் இன்டூ 2 இதையும் இன்டூ 2 பண்ணும். நீங்க கேட்பீங்க ஏன் இன்டூ 2 தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 பண்ணா அதே தான் வரும். சோ அப்ப இன்டூ 2 பண்ணோம் அப்படின்னா Fe2O3. சோ இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. புரிஞ்சுதா? Yes, ma'am. சோ டவுட் இல்ல நெக்ஸ்ட் போலாமாப்பா? Yes, ma'am. ஓகே மா எல்லாம் அப்படியே என்ன பண்றீங்கன்னா 1.4 எக்ஸசைஸ் அதையும் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாரு, calculate the amount of carbon dioxide that could be produced when. ஓகே எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடோட மாஸ் என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாரு, 1 mole of carbon burnt in air. ஏர்னா என்ன? ஆக்சிஜனா? கரெக்டா? புரியுதா என்ன சொல்றேன்னு? கார்பன் burnt in airனா கார்பன் undergoes combustion. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1 mole of carbon burnt in air அர்த்தம். புரியுதா இந்த ரியாக்ஷன்? So carbon with oxygen it forms carbon dioxide. புரியுதா? எஸ் மேம். ஆக்சுவலா இந்த O2 ஏன் போடுறோம்னா burnt in airனா it undergoes combustion. So இப்படிதான் போடுறோம். நேத்து சொன்ன ஞாபகம் இருக்கா? மீத்தேன் கம்பஷன் அண்டர்கோ பண்ணா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர், அதே போல கார்பன் கம்பஷன் அண்டர்கோ பண்ணா கார்பன் டை ஆக்சைடு. இது 1 மோல் இருக்கா? 1 மோல் ஆஃப் கார்பன் இஸ் ரியாக்டட் வித் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் டு கிவ் 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இங்க பாரு 1 மோல். இப்போ இதோட மாஸ் என்ன? 12 கிராம்ஸா? இதோட மாஸ் என்ன? 32 கிராம்ஸா? இப்ப இதோட மாஸ் என்ன? இதோட மாஸ் என்ன? 44. அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாரு, 1 மோல் ஆஃப் யுவர் கார்பன். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர்ல பர்ன்ட் ஆச்சுன்னா 1 மோல் ஆஃப் யுவர் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 44. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? Yes, ma'am. எஸ் மேம். செகண்ட் ஒன் பாருங்க, 1 மோல் ஆஃப் கார்பன் இஸ் பர்ன்ட் வித் 16 கிராம். அப்ப 16 கிராம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த இடத்துல 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இப்போ 16 கிராம் நீங்க கொடுத்துட்டான். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு. சோ இந்த மாதிரி அப்போ இங்க பாரு, ஆக்சுவல் ரியாக்ஷன்ல 12 கிராம்ஸ் ஆஃப் carbon reacts with 32 gram of oxygen will give 44 gram of carbon dioxide. நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்? 16 கிராம்னு கொடுத்திருக்கானா? அப்ப 32 grams of oxygen reacts with 44 gram of carbon dioxide. அப்போ 16 gram of oxygen reacts with எவ்வளவு gram of carbon dioxide? Cross multiply பண்ணுங்க. X is equal to 44 into 16 divided by 32. போட்டா என்ன வரும்? 1 times இது 2 times இது 1 times இது 22. அப்போ 22 grams of carbon dioxide கிடைச்சிருக்கீங்க பாரு. இப்ப 32 கிராம்ஸ்னா 1 மோலா, 16 கிராம்ஸ் அப்படின்னா அதுல பாதியா? சோ அதனாலதான் CO2ல பாதி 22 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கால்குலேட் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே மதர் ஈக்குவேஷன்ல அட்டாமிக் மாஸ எழுதிரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்றனா அவன் கொடுத்திருக்க கூடிய அந்த மாஸ வச்சு ஜஸ்ட் இல்லாததை எக்ஸ்ன்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா வந்துரும். கிளியரா? செகண்ட் சம் புரிஞ்சுதா? தேர்ட் போலாமா? எஸ். Yes, ma'am. So now moving to the third sum. Sunday ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு. டைமிங் வந்து ப்ராபப்ளி 4 to 5 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3:30 4 to 5. ஆமா 4 to 5 தான் இருக்கும். எல்லாம் 3:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆன்லைன் டெஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதை ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க. இஃப் யூ ஆர் ஜேஇக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கீங்க. ஓகே, இஃப் யூ ஆர் அவைலபிள் அந்த டைம்ல இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. அண்ட் பாக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் 45 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த 45 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. பட் இது ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கறனால நான் 45 கொடுப்பேனான்னு தெரியல. சார் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ மினிமம் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸாவது இருக்கும். எல்லாமே நம்ம படிச்ச கான்செப்ட்ல இருந்து உங்களோட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நான் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ அதனால அதை சின்சியரா அட்டன் பண்ணுங்க. அதுல நம்ம அதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதோட அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃபா எனக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். அதோட ஆன்சர் டிஸ்கஷன் வந்து the next day of your 11th classல நடக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கமிங் டு த தேர்ட் பாயிண்ட், மூணாவது சப்டிவிஷன் பாரு. 2 moles of carbon burnt in 2 moles of carbon burnt in again 16 gram of oxygen. நீ இதெல்லாம் இங்க பாரு, கார்பன் வித் ஆக்சிஜன் will gives rise to CO2. இது 2 moles இருந்தா எதுவா இருந்தாலும் நீ கவலைப்படாத. எது லெஸ் நம்பர் ஆஃப் இது இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இப்போ இது 1 மோல்னா இது 1 மோல் தான் இருக்கு. ஓகே, சப்போஸ்
இது 2 மோல், இது 1 மோல்னா 1 மோல் தான் இதால கன்சியூம் பண்ண முடியும். இன்னொரு 1 மோல் வந்து பாத்தீங்கன்னா அன்ரியாக்டடா தான். புரியுதா? எது லீஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸோ அதை எடுத்து தான் அதால ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ இது 2 மோல்ஸ் இருக்குன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 மோல்ஸ் கிடையாது. சோ எப்பவுமே ஒரு ரியாக்ஷன் C plus O2 will give rise to CO2னா 1 மோல் 1 மோல்னா 1 மோல். இப்ப அவன் ஆக்சிஜன் வந்து half மோல், அதாவது 16 கிராம்ஸ் கொடுத்தானா ஆக்சிஜன் எவ்வளவு மோல் இருக்கு? 0.5 மோல் தான் இருக்கு. அப்ப நீ எடுக்கக்கூடிய கார்பனும் 0.5 மோல் தான் இருக்கும். அதே போல கார்பன் டை ஆக்சைடும் 0.5 மோல் தான் இருக்கும். சரியா? சோ இப்ப மறுபடியும் பாரு, 2 மோல் ஆஃப் கார்பன் ரியாக்ட் வித் 16 கிராம் ஆஃப் O2 கொடுத்திருக்கான். அப்ப நீ என்ன பண்ணுவ? எகெயின் வந்து மதர் ஈக்குவேஷன்ல 12 grams of carbon react 32 grams of oxygen to give 44 grams of carbon dioxide னா மறுபடியும் x என்னன்னு தெரியல. So x is equal to again 22 grams of carbon dioxide தான் இதுல ஃபார்ம் ஆகும். புரியுதா? இதுல ஒரே ஒரு விஷயம் நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதாவது ஒரு ஈக்குவேஷன் எப்படி நீ பேலன்ஸ் பண்றையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீ சப்போஸ் நீ அதெல்லாமே 1 மோல்ஸ்னு போடுறனா 1 மோல் ஆஃப் கார்பன் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா இப்ப சப்போஸ் 0.5 மோல் ஆஃப் O2 கொடுத்தா அந்த கார்பனும் 0.5 மோல் தான் ரியாக்ட் ஆகும். புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா? எஸ். ஏன்னா பதிலே வரமாட்டேங்குது. தூங்குறீங்களா? ஃப்ரைடே நைட் எனக்கு தூக்கம் வருதோ இல்லையோ உங்களுக்கு வருது போல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தேவஸ்ரீ புரியுதாமா? நீ புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? சொல்றேன் கவனிங்க. என்கிட்ட சொல்லுங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு. இங்க பாருங்களேன், இப்ப இது எல்லாமே 1 மோலா? இப்ப 16 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு கொடுத்திருக்கானா அப்ப கார்பன் எவ்வளவுமா வரும்? 6 கிராம்ஸ் தானே வரும், ரியாக்ட் ஆகும். புரியுதா? உன்னோட மதர் ஈக்குவேஷன்ல எல்லாம் 1 மோல் 1 மோல் 1 மோல் கொடுத்திருக்காங்கன்னா சப்போஸ் கிவன் 0.5 மோல்னா அதே 0.5 மோல் ஆஃப் கார்பன் தான் நீ எடுத்துக்க முடியும். இதுக்கு மேலேயோ கீழேயோ உன்னால எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? எக்ஸஸா எடுக்க முடியாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ இதுல பாதி 22 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் யூ நீட் டு நோ. எப்பவுமே ஒரு ரியாக்ஷன்ல மோல்ஸ் நீ பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஒன்ல பாரு, இப்ப 2 மோல் ஆஃப் கார்பன் அவன் கொடுத்திருக்கானா அப்ப நீ 2C போடுவ. ஆனா ஆக்சிஜன் அவன் எவ்வளவு கொடுத்திருக்கா? 16 கிராம்ஸ் தான் கொடுத்திருக்கான். 1 மோல் ஆஃப் கார்பன் வந்து 12 கிராம்னா 2 மோல் ஆஃப் கார்பன் வந்து 24 கிராம்ஸ் வருமா? இது 24 ரியாக்ட் ஆகாது. 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னா அப்போ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 6 கிராம்னா அதே போல ஹாஃப் மோல் வரும்போது 6 கிராம்ஸ் தான் இதோட ரியாக்ட் ஆகுமே தவிர 24 ரியாக்ட் ஆகாது. புரிஞ்சுதா? ஓகே மேம். This is the most important thing guys. Sums வரும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. So 1.4 sum over. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ ரைட்? மேம் சொல்லுப்பா. மேம் இந்த ப்ராசஸ்ல நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண தேவையில்லையா மேம்? அதெல்லாம் தேவையில்லை. நோ ஈக்குவேஷன் பேலன்ஸ். நீ இங்க பாருடா, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கான்? ஹாஃப் மோல் ஆஃப் O2, அதாவது ஹாஃப்னா இதுதானே 16 கிராம்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? சோ அப்ப இத பேலன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவன் கேட்கல. அவன் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா கார்பன் வந்து பாத்தீங்கன்னா பர்ன்ட் இன் ஏர் அதை கொடுத்துட்டானா. சோ அப்ப ஜெனரலைஸ்டு ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியுமா? சோ இத நீ எழுதிக்கோ. எழுதிட்டு இப்ப அவன் 16 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்தான் அப்படின்னா அப்போ உனக்கு 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன்லாம் அங்க வராது. ஓகே. சோ நீ 0.5 மோல் எடுத்தா அதே 0.5 மோல் ஆஃப் கார்பன் தான் வரும். சோ அதனால நீ பேலன்ஸ் எல்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேவா? இப்ப 1.4 சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1.23 நான் சொல்றேன். கமிங் டு 1.23 இங்க பாரு, இது எக்ஸசைஸ் சம் தான். A plus B2 will give rise to AB2 கொடுத்திருக்கானா இதுல எது லிமிட்டிங் ரியேஜென்ட் கேக்குறான். இங்க பாரு, 1 mole of your A react with 1 mole of B2 to give 1 mole of AB2 எல்லாமே 1 mole இருக்கா? எஸ். புரியுதா? எஸ் மேம். அப்ப இங்க பாரு, அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு 1 மோல்னா இதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதே ஆட்டம்ஸ் தானே இதுல இருக்கும். இதுல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கோ அதே மாலிகுல்ஸ் தானே இதுல இருக்கும். புரிஞ்சுதா? புரியுதா? போலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, 300 atoms of A and 200 molecules of B கொடுத்திருக்கான். சரியா? பாரு, இது 300 இது 200 கொடுத்திருக்கான். ரெண்டுமே 1:1 தானே. இதுவும் 1 மோல் இதுவும் 1 மோல்னா இது 300னா இது எவ்வளவு இருக்கணும்? இதுவும் 300 தானே இருக்கணும். கரெக்டா? ஆனா இங்க 200 தானே இருக்கு. அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா your B is the limiting reagent.
புரியுதா? எஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நீங்களே சொல்லுங்க பாரு. 2 mole of 2 mole of A and 3 mole of B ன்னு கொடுத்திருக்கானா பாரு. இது 3 மோல்னா இதுவும் 3 மோல் இருக்கணுமா? ஆனா 2 மோல் கம்மியா தானே இருக்கா? அப்ப A is the limiting reagent. புரியுதா? எஸ் ஓகே. தேர்ட் ஒன் பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா? 100 atoms of A அதே போல 100 molecules of B ன்னு இருக்கா? So which means இதுல வந்து limiting reagent இல்ல. ரெண்டுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. So there is no limiting reagent. Okay, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ஓகே. ஃபோர்த் ஒன் நீங்களே சொல்லுங்க. B ma'am. வெரி குட். ஃபோர்த் ஒன்ல 5 mole of A and 2.5 mole of B இருக்கு. So B is the limiting reagent. Okay. ஃபிஃப்த் ஒன்ல ஆப்வியஸா இது வரும். A. அவ்வளவுதான். A is the limiting reagent. அவ்வளவுதான். 1.23. So இப்ப நம்ம வந்துட்டு பேக் டு த பொசிஷன். மறுபடியும் இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? கன்சென்ட்ரேஷன் டர்ம்ஸ் போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No ma'am. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்க்கு அடுத்த டாபிக் வந்து ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன். தட் இஸ் 1.10.2. சோ ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா நம்ம லெபார்டரியில நிறைய ரியாக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்படியெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட கன்சென்ட்ரேஷன் நம்ம ஒரு டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் பர்சன்ட், வால்யூம் பர்சன்ட், மோல் ஃபிராக்ஷன், மொலாரிட்டி, மொலாலிட்டி. சோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. நார்மாலிட்டி இருக்கு, ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒண்ணு இருக்கு. ஃபார்மாலிட்டினா ஃபார்முலா மாஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் இங்க உனக்கு 4 தான் கொடுத்துருக்காங்க. மாஸ் பர்சன்ட், மோல் ஃபிராக்ஷன், மொலாரிட்டி, மொலாலிட்டி. சோ இதை டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா மாஸ் பர்சன்ட். இது வந்து ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட்க்கு நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். தேவஸ்ரீ இருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சுஜன், சஜித், கோகுல பிரியா படிச்சதுதான். தேவஸ்ரீ ஐ திங்க் இந்த கிளாஸ்ல இருந்தீங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. சோ கவுனிங்க. ஓகேவா? சோ மாஸ் பர்சன்ட் நம்ம அந்த 12th நடத்தும் போது கூட நான் ஒண்ணு சொல்லிட்டே இருந்தேன்ல, இந்த கொஸ்டின் வரும் இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அப்ப சஜித் கூட சொன்னல இதுல எங்கேயோ இருக்கு அப்படின்னு. ஞாபகம் இருக்காடா? பாக்கலாம் அந்த சம் அந்த மாதிரி டைப் சம் வருதானு. சோ மாஸ் பர்சன்ட் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உன்னோட இப்போ ஒரு 10% குளுக்கோஸ் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில உன்னோட குளுக்கோஸோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா மாஸ் பர்சன்ட். ஓகேவா? சோ இப்ப நான் வந்து ஒரு 100 ml ஆஃப் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு 10 grams ஆஃப் என்னோட குளுக்கோஸ் போட்டுட்டேன்னா அதுல பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா மாஸ் பர்சன்ட். சோ அப்ப இதோட ஃபார்முலா என்னன்னா mass percent is equal to mass of the solute, okay, by total mass of the solution. Total mass of the solution into 100. So இதான் வந்து பாத்தீங்கன்னா mass percent ஓட ஃபார்முலா. சோ அப்போ இப்போ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ப்ராப்ளம் 1.6 அப்படியே கையோட பார்த்துட்டேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். So problem 1.6ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கவனி. A solution is prepared by adding 2 grams of substance A to 18 grams of water. இங்க பாரு 18 grams of water. இது வந்து எப்பவுமே solute கம்மியா இருக்குமா? சோ அப்ப இது உன்னோட solute, இது உன்னோட solvent. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலால நீ ரொம்ப முக்கியமா ஒரு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா mass percent is equal to மாஸ் ஆஃப் த சொல்யூட். என்ன போடுவ? 2 grams போடுவியா? எஸ் போடுவியா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. போடுவீங்களா? எஸ் மேம். பை கீழே என்ன கொடுத்திருக்கான்? டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்னா சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். இங்க பாரு டோட்டல் மாஸ்னா உன்னோட சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் இது ரெண்டையுமே நீ சம் பண்ணும். அப்போ 2 plus 18 into 100. அப்போ 2 divided by 20 into 100. So cancel பண்ணலாம் 1 times 5 times which is பாத்தீங்கன்னா 10. Okay, so 10% is your answer. இந்த சம் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. மோல் ஃபிராக்ஷன். இது இம்பார்ட்டன்ட். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சம் போடுவோம். சம் போட்டா உனக்கு ஓரளவுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இந்த சம்மே இல்ல. சரி பின்னாடி இருக்கா? இருக்கு. மொலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன். ஓகே, சோ இந்த மோல் ஃபிராக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னோட சொல்யூஷன்ல சொல்யூட் மோல் வைஸ் எவ்வளோ இருக்கு? மோல் வைஸ் சொல்யூட் எவ்வளோ இருக்கு?
அதே போல சால்வெண்ட் மோல் வைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன். புரிஞ்சுதா? சோ டோட்டலா அந்த சொல்யூஷனோட மோல்ஸ் என்ன, சொல்யூட்டோட மோல்ஸ் என்ன, சால்வெண்டோட மோல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மோல் ஃபிராக்ஷனை கை அப்படின்னு போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவாங்க. எக்ஸ் இல்ல இப்படி போடுவாங்க கை அப்படின்னு. அப்போ இப்படி போட்டாங்க அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏன்னு அர்த்தம். சரியா? இப்படி போட்டாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ divided by number of moles of A plus number of moles of B. இப்போ இந்த ஏங்கிறது உன்னோட solute வச்சுக்கோ. number of moles of solute by number of moles of solute plus number of moles of solvent. புரிஞ்சுதா? ஃபார்முலா புரிஞ்சுதா? Yes ma'am. ஓகே. இது வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏனா என்ன, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் solute கண்டுபிடிக்கணும். அதே போல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட், B னா சால்வெண்ட் வச்சுக்கோ, number of moles of solute plus number of moles of solvent. So இது வந்து நீ கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இன்னொரு சிம்பிளான ஒரு மெத்தட் என்னன்னு சொல்றேன். என்னன்னா mole fraction of your solute plus mole fraction of your solvent is equal to 1. எப்பவுமே இது ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். சரியா? ஏன்னா இதுல மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபிராக்ஷன்னா டோட்டலாவே ஒரு சொல்யூஷன் 100% இருக்கும். சரியா? சோ அப்ப அதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா in terms of நீ இன்னைக்கு fraction எடுக்கிறேன்னா 100% 100 divided by 100 நம்ம 1 போடலாமா? புரியுதா? உனக்கு இதுக்கு இன்னொன்னு சொல்றேன் பாரு. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வை. சொல்யூஷன்ஸ் ஒரு சாப்டர்ல மறுபடியும் இதே கதை தான் வரும். ஐ மீன் லைக் நாட் இன் யுவர் 11th 12th. solute பிளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்து எப்பவுமே 100% இருக்கும். சரியா? சோ இதைத்தான் in terms of mole fraction எடுக்கும்போது 100 divided by 100 1 நம்ம போடுறோம். அப்போ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சாலே நீ இன்னொன்னு எப்படி பண்ணலாம்னா, சப்போஸ் நீ வந்து சொல்யூட்டை கண்டுபிடிச்சிட்டனா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் solute is equal to 1 minus mole fraction of your solvent போடலாமா? புரிஞ்சுதா? Yes ma'am. Yes ma'am. ஃபார்முலா. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒரு சம் சால்வ் பண்றேன். ஓகேவா? பட் இது வந்து மொலாரிட்டியும் சேர்த்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப நான் சால்வ் பண்றேன். இங்க பாரு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா நீ என்ன பண்ணும், given mass by molar mass. சப்போஸ் அவன் மோல்ஸ் கொடுக்காம கிராம்ஸ் கொடுத்தா நீ given mass by molar mass போட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? சோ சம் இதுல நான் வந்து கிராக் பண்றேன். சோ இது ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து மொலாரிட்டி போலாமா? Yes ma'am. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மொலாரிட்டி கேபிட்டல் எம்ல போடுவாங்க. சோ இப்போ மொலாரிட்டி அப்படின்னா உன்னோட சொல்யூட் இருக்கு இல்லையா, அத மோல்ஸ் லைக் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute which is getting dissolved in 1 liter of solution. அதுதான் molarity is equal to number of moles of solute is getting dissolved in 1 liter of solution. சரியா? அத வந்து புக்ல வந்து 1 லிட்டர்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருப்பான். 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்குன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்றனா, சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டிராப்பிங் ஒரு 20 grams ஆஃப் உப்பு போடுற அப்படின்னா அந்த உப்போட மோல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதுதான் மொலாரிட்டி. சரியா? சோ இப்போ இந்த ஃபார்முலா ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து உனக்கு மோல்ஸ் கொடுத்துருக்கணும், இது வந்து லிட்டர்ஸ்ல இருந்தா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் அவன் மாஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி வந்து எழுதுவோம்னா, molarity is equal to Given mass minus molar mass. Very good. Given mass of the solute by molar mass of the solute divided by இந்த 1 liter அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்ஸ்ல இருக்கு. நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா I'm changing into milliliters. அப்ப divided by 1000. So அப்போ given volume of solution in milliliters by 1000. இதை நோட் பண்ணிக்கோ, புக்ல இது இருக்காது, பட் இந்த வச்சுதான் நம்ம போடுவோம். ஓகே, இவன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே நான் மேல கொண்டு வரும்போது molarity is equal to given mass by molar mass into 1000 ml. Sorry, 1000 இது பண்ணணும். 1000 divided by given volume of the solution in milliliters. So இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நம்ம சம் போடுவோம். கிளியரா? இதுதான் மொலாரிட்டி. Yes ma'am. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவ, அதே போல இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவ. சோ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இதோட யூனிட் என்னன்னா மோல்ஸோட யூனிட் மோல். ஓகே,
சோ வால்யூமோட யூனிட் லிட்டரா? இப்ப இங்க எழுதுறேன். யூனிட் என்னன்னா லிட்டர் மேல போச்சுன்னா பர் லிட்டர் ஆகுமா? இந்த லிட்டர் மேல போச்சுன்னா அப்போ மோல்ஸ் பர் லிட்டர். இதுதான் இதோட யூனிட். திஸ் ஃபார்முலா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். மேல இருக்கிறதும் இம்பார்ட்டன்ட். கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? எஸ் மேம். ஓகே. இப்ப இந்த மொலாரிட்டினா கேபிட்டல் எம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப காம்படிட்டிவ் வைஸ் கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கறதுக்கான சின்ன சின்ன ஹிண்ட் சொல்றேன். இதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இங்க பாரு, இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை வச்சா நம்ம சம் போடுவோம். சரியா? ஓகே, இப்போ இது வந்து மொலாரிட்டிய கேபிட்டல் எம்னு கொடுத்துருக்கானா? இப்படி கொடுத்துருவோம். 1 mNaOH அப்படின்னா என்ன தெரியுமா? 1 மோலர் அப்படின்னா இங்க பாரு, 1 mole of NaOH which is dissolved in 1 liter of solution. புரிஞ்சுதா? 1 liter of solution. இதெல்லாம் கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸ். சோ இந்த மாதிரி போட்டாங்கன்னா அப்போ 1 mole of NaOH அங்க இருக்கு. 1 mole of NaOH தான் என்னது? 23 grams of NaOH வந்து பாத்தீங்கன்னா, சாரி, NaOH அப்படின்னா ஃபுல்லாமே எடுத்துக்கோ. 23 பிளஸ் ஆக்சிஜனுக்கு என்னது? 40. டோட்டலா 40யா? அப்போ 40 grams of NaOH வந்து 1 liter of solution டிசால்வ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் மேம். இப்போ நான் வந்து அப்படியே என்ன பண்றீங்கன்னா ப்ராப்ளம் 1.7 ப்ராப்ளம் 1.7. சோ நெக்ஸ்ட் இப்ப ப்ராப்ளம் 1.7 பாருங்க. கால்குலேட் த மொலாரிட்டி ஆஃப் NaOH in the solution prepared by dissolving 4 grams in enough water to form 250 ml of its solution. சரியா? சோ இப்படி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உன்னோட NaOH ஓட மொலாரிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப NaOH 4 grams எடுத்து 250 ml of waterல டிசால்வ் பண்ணிருக்காங்க. இப்ப நான் உனக்கு ஒரு ஃபார்முலா லாஸ்டா எழுதி போட்டேன்ல, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு given mass by molar mass into 1000 by given volume of the solution in milliliters இப்படின்னு போட்டோமா? இப்ப பாரு, given mass of your solute வந்து NaOH. given mass என்ன கொடுத்திருக்காங்க? வெரி குட், 4 grams by molar mass of NaOH என்ன வரும்? 40 into 1000 divided by volume of the solution milliliters என்ன கொடுத்திருக்காங்க? 250. ஓகே, சோ அப்ப இதை கேன்சல் பண்ணிட்டா 1 times இது 4 times 1 times என்னது 0.4 கேபிட்டல் M மோலாரிட்டி. மோலார் போடலாம், இல்ல 0.4 மோல் பர் லிட்டர். அவ்வளவுதான். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபார்முலா, அப்புறம் மொலாரிட்டி. சோ இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பாருங்க. டைல்யூஷன் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைல்யூஷன் ஃபார்முலாவை நீ எங்கெல்லாம் படிப்பேன்னா, ஈக்குலிபிரியம்ல படிப்ப, தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்க மாட்டேன், சொல்யூஷன் சாப்டர்ல மறுபடியும் இது படிப்பேன். அதோட பேஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு. வாட் இஸ் டைல்யூஷன் ஃபார்முலா? அப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கன்சென்ட்ரேஷன். புரியுதா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சொல்யூஷன்ல வந்து 0.2 மோலர் NaOH, அதே போல 0.5 மோலர் ஆஃப் HCl. இல்லைன்னா அதே NaOH வந்து 2 டிஃபரெண்ட் கன்சென்ட்ரேஷன்ஸ்லயும் இருக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீ யூஸ் பண்றதா இந்த டைல்யூஷன் ஃபார்முலா. புரியுதா? எஸ் எஸ் மேம். ஓகே. சோ இப்போ இந்த டைல்யூஷன் ஃபார்முலா என்னன்னு சொல்றேன். M1V1 into is equal to போட்டு ஃபர்ஸ்ட் உங்க NCERT புக்ல இருக்கிறத சொல்லிடுறேன். M1V1 into M2V2. சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் உன்னோட டைல்யூஷன் ஃபார்முலா. மொலாரிட்டினா இது ஒரு கன்சென்ட்ரேஷன், இது ஒரு கன்சென்ட்ரேஷன், இது ஒரு வால்யூம், இது ஒரு வால்யூம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 0.2 மோலர் கன்சென்ட்ரேஷன் ஆஃப் NaOH which is dissolved in 1000 ml of which is dissolved in the volume of like 1000 ml. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதே சொல்யூஷன்ல வந்துட்டு 1 molar of NaOH வந்துட்டு இருக்கு, பட் அதோட வால்யூம் தெரியல அப்படின்னா, so you can use this formula. இங்க பாரு, M1 வந்து பாத்தீங்கன்னா 0.2 into V1 வந்து 1000. அதே போல M2 வந்து பாத்தீங்கன்னா 1 பாரு. M2னா இந்த கன்சென்ட்ரேஷன் டேர்ம் இருக்கணும், மொலாரிட்டி இங்க இருக்கணும். சரியா? 1 so 1 into வால்யூம் வந்து X. சோ அப்ப இந்த V2 கண்டுபிடிக்கிறதுக்கு V2 is equal to 0.2 into 1000
divided by 1. So போட்டீங்கன்னா என்ன வரும்? 200 liter is your volume of this 1 molar concentration. ஓகேவா? இதுதான் dilution formula. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுமா. மேம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நீ சொல்ற அந்த மோல்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேக்குறியா? மேம் இப்போ NaOH-க்கும் HCl-க்கும் ஈக்குவேஷன் எழுதும்போது 1:2 வரும்ல மேம்? 1:2னா நீ சொல்றது எப்படி? ஈக்குவேஷன் எழுதும்போது பிளஸ் H forms NaCl and H2O. ஓகே. இப்போ பேலன்ஸ் பண்ணா 1:2 வரும்ல மேம்? சோ அந்த கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவோமா இந்த ஃபார்முலால? இந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதுக்கு. நோ. என்ன ஏதோ ஒரு மாதிரி இதுவா கேக்குது. யார் பேசுனது? யாரோ பேசுனீங்களா? கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க. அஜித்தா? யார் பேசுனது? கிருத்தன்யா சொல்லுங்கம்மா. இப்ப புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு? புரிஞ்சுதுமா. ஆனா லேப்ல ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த டைல்யூஷன் ஃபார்முலாவை இது ஒரு வெர்ஷனா இன்னொரு வெர்ஷன் எப்படி போடுவாங்க அப்படின்னா, இல்ல ஆக்சுவலா டைல்யூஷனுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து மோல்ஸ் நீ எங்க யூஸ் பண்ற? நீ யூஸ் பண்றது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சென்ட்ரேஷன் தான் நம்ம எடுக்கிறோம் இங்க. புரியுதா? புரியுது மேம். ஓகேவா? நீ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல வந்து என் ஃபேக்டர் இருக்கா, அது நார்மாலிட்டியா அப்படிங்கறத பாருங்க. இப் சப்போஸ் நார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா நீ வந்து மோல்ஸ் எடுக்கணும். இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அயான்ஸ் அங்க டிராவல் ஆயிருக்கோ அந்த என் ஃபேக்டர் எடுத்து நம்ம எழுதுவோம். புரியுதா கிருத்தன்யா? புரியுது மேம். ஆனா நாங்க கால்குலேட் பண்ணது மொலாரிட்டி மட்டும் தான் மேம். சோ மொலாரிட்டிக்கு நீங்க அந்த இது எடுத்தீங்களா? என் ஃபேக்டர் எடுத்தோம். மொலாரிட்டிக்கு என் ஃபேக்டர் எடுத்தீங்களா? I mean, sorry, coefficient, stoichiometric coefficient used in dilution formula வா? ஆமா. ஓகே ஃபைன். சோ அந்த கால்குலேஷன் என்னன்னு எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. சரியா? பாக்குறேன் என்னன்னு. ஓகேவா? மேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்குலிபிரியம் சாப்டர்ல நம்ம இந்த மாதிரி ஒண்ணு போடுவோம். That is M1 V1 plus M2 V2 divided by total volume into total molarity. சோ அப்ப இந்த மாதிரி வரும்போது இதுல வந்து டோட்டல் வால்யூம் அண்ட் டோட்டல் கன்சன்ட்ரேஷன், இதுல சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மோல்ஸ் எடுப்பாங்க. ஓகே, அதுவும் என்ன அப்படின்னா அந்த அயான்ஸ் எல்லாமே ஈக்குலிபிரியம் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு எடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸா இருந்தா மேபி எடுக்கலாம். அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க அந்த கால்குலேஷன்ஸ் அனுப்புங்க. ஓகே, நான் பார்த்து சொல்றேன். ஓகே ஃபைன். சோ மத்தபடி இந்த மோல் கான்செப்ட் சாப்டர்னு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க கன்சன்ட்ரேஷன் அப்படியே எடுத்து போட்டு பண்றது அவ்வளவுதான். M1 into V1 is equal to M2 into V2. ஓகே, இதுதான் டைல்யூஷன் ஃபார்முலா. சோ நெக்ஸ்ட் லாஸ்டா மொலாலிட்டி போலாமா? லாஸ்ட் டாபிக். ஓய் கரண்ட் போயிடுச்சா? லாஸ்ட் டாபிக் மைண்ட் அப் பண்றேன். மொலாலிட்டி. ஓகே ஃபைன். சோ again இதோட இது representation small m. Molality is equal to number of moles of solute getting dissolved in 1 kilogram of solvent. இது ரொம்ப important. இங்க பாரு 1 kilogram of solvent. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே போல நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதும்போது molality is equal to given mass of your solute. இந்த number of moles வந்து given mass of solute by molar mass of solute. அதே போல இந்த கிலோகிராம்ஸ கிராம்ஸா மாத்துவோமா? சோ மாத்தும் போது ப்ளீஸ் 5 minutes தான் into 1000 divided by given mass of the இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. solvent in grams. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு mass of solvent தான் இங்க எடுக்கணும். ஓபன் பண்ணு. mass of solvent in grams. ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மொலாலிட்டியோட ஃபார்முலா. ஓகே, சோ இதுல யூனிட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மோல்ஸோட யூனிட் மோல், அதே போல கிலோகிராம்ஸோட யூனிட் அப்படியே மேல வந்துச்சுன்னா பர் கேஜி அப்படின்னு போடுவாங்க. ஓகே, புரியுதா? இப்போ ப்ராப்ளம் 1.8 மாத்திரம் சால்வ் பண்றேன், கவனிங்க. ப்ராப்ளம் 1.8. அம்மா இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா?
ஓகே, உன்னை என்ன கேக்குறாங்கன்னா calculate the 3 molar, இருங்க இந்த பேஜ் டெலீட் பண்ணிட்டுமா? Yes, ma'am. Okay, so calculate the density of 3 molar solution of NaCl. அதோட density என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1.25 gram per ml and molality என்னன்னு கேக்குறான். இங்க பாரு, உனக்கு ஃபார்முலா இப்பதான் தெரியும். Molality is equal to given mass of the solute by molar mass of the solute into 1000 by given mass of the solvent in grams. ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னோட ஃபார்முலா. இதுல 3 molar solution of NaCl அப்படின்னா இங்க பாரு, அதாவது நான் அதுக்கு முன்னாடி சொன்ன 1 molar solution 1 mole of NaCl dissolved in 1 liter of solution. அப்ப 3 molar solution அப்படின்னா என்ன? 3 moles of your NaCl dissolved in 1 liter of solution. புரிஞ்சுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? இங்க பாரு, 3 molar solution of NaCl னா 3 moles of NaCl dissolved in 1 liter solution. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ ஏதாவது பதில் சொல்லுங்க. எஸ் மேம். பாக்கி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஹரிணி புரியுதாமா? எஸ் மேம். முருகேஷ் புரியுதாப்பா? எஸ் மேம். ஓகே. சுஜன் புரியுதா? Yes, ma'am. அனன்யா? Yes, ma'am. Ma'am, but Okay. I have one doubt. எஸ். சொல்லுங்க. Ma'am, you're taking 1.8 sum only, no, ma'am? Where is 1.8? என்ன 1.8 மா? Ma'am, problem 1.8 only, no, ma'am, you're taking. Yeah. Problem 1.8 தான். Intex. Okay. Okay, ma'am. So அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 molar solution of NaCl னா 3 moles of solution 1 moles of NaCl in 1 liter solution. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுக்கணும். இப்ப பாரு, இங்க டென்சிட்டி கொடுத்திருக்கான். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்யூட்டோட மாஸ்லாம் உனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ உனக்கு சொல்யூட்டோட மோல்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. அப்போ number of moles of NaCl is equal to given mass by molar mass. Moles of NaCl 3 given mass தெரியாதா? molar mass of NaCl என்னது? NaCl ஓட molar mass சொல்லுங்க பார்க்கலாம். 58.5. சோடியம்க்கு 23, குளோரினுக்கு 35.5. அப்போ 58.5. அப்போ மாஸ் இது ரெண்டு இங்க கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா what is the mass, given mass of your NaCl? So இது ரெண்டு இன்டூ பண்ணுங்க. 58.5 into 3 போட்டீங்கன்னா 175.5 grams. இது என்னது? This is nothing but your given mass of your solute. So இது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ given mass of your solute வந்து 175.5, molar mass வந்து 58.5 into 1000 by given mass of solvent உனக்கு தெரியாது. ஆனா டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த மாதிரி டென்சிட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறேன் பாருங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகே, சோ டென்சிட்டி 1. இது வந்து ஓவரால் டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன். அப்ப டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் by volume of the solution. சரியா? so density வந்து 1.25 gram per ml இப்படி இருக்கா? so mass உனக்கு தெரியாது. volume வந்து என்ன பார்த்தோம்? 3 moles of NaCl in 1 liter அப்படின்னா mass எப்பவுமே கிராம்ஸ்ல இருக்கணும், வால்யூம் எப்பவுமே மில்லி லிட்டர்ஸ்ல இருக்கணும். so அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் அப்படிங்கறத நம்ம வந்து 1000 மில்லி லிட்டர்னு போடலாமா? இதெல்லாம் நீதான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் அவன் கொடுத்திருப்பான். ஓகேவா? அங்க பாரு 1.25 கிராம் பர் மில்லி லிட்டர்னு கொடுத்திருக்கானா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். சோ அப்ப இது இங்க கொண்டு போயிட்டா அப்படின்னா மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் என்ன வரும்? 1.25 into 1000 போட்டீங்கன்னா 1250 மில்லி லிட்டர் கேன்சல் ஆச்சுன்னா கிராம்ஸ் வருமா? பட் நீ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். உனக்கு என்ன வேணும்? மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வேணுமா? சொல்யூட்டோட மாஸ் உனக்கு என்ன இருக்கு? 175.5 இருக்கா? அப்போ என்ன பண்ற அப்படின்னா மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்.
ஓகேவா? அப்ப சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு 1250 இருக்கு. சால்வெண்ட் வந்து உனக்கு தெரியாது. சோ அப்ப இங்க பிளஸ்ல இருக்க இந்த பக்கம் தான் மைனஸ் பண்ணிக்கோ. 175.5 மைனஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு சால்வெண்டோட மாஸ் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்ப 1250ல இருந்து 175.5 மைனஸ் பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும்னா 1074.5 கிடைக்குமா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்? 1074.5. சோ இதத்தான் போடும். இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இது 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் வரும். சரியா? சோ அப்போ 3 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இத 3000 டிவைடட் பை 1074.5. சோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3000 டிவைடட் பை 1074.5. சோ போட்டீங்கன்னா உனக்கு 2.79 மொலாலிட்டி will be your answer. ஓகேவா? இந்த சம்ம நீ இன்னொரு தடவை போட்டு பார்க்கலன்னா வராது. நீ உன்னோட சைட்ல இருந்து ஏதாவது எஃபர்ட் போடணும். சரியா? இந்த சம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நீ நல்லா போட்டு பார்க்கணும். ஓகே? இந்த சம்ம இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணட்டுமா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். Yes, ma'am.